அன்பான குழந்தைகளே, குமு கிராண்ட் கிட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று ரொட்டி சுடுபவரும் விவசாயியும் பற்றிய கதை ஒன்று கேட்கப் போகிறோம். அமைதியான ஒரு சிறிய கிராமத்தில் காலையின் மென்மையான சூரிய ஒளியுடன் ஒரு இனிய நாள் தொடங்குகிறது. பறவைகளின் இனிய குரலும் புதிய ரொட்டியின் மனமும் காற்றில் கலந்து அந்த கிராமத்தை இன்னும் அழகாக மாற்றுகின்றன. அந்த கிராமத்தில் ரொட்டி சுடுபவரும் ஒரு விவசாயியும் வாழ்ந்து வந்தார்கள். ரொட்டி சுடுபவர் தினமும் அதிகாலையில் எழுந்து அன்பும் கவனமும் சேர்த்து சூடான பொன்னிறமான ரொட்டிகளை தயாரிக்கிறார். மற்றொரு பக்கம் விவசாயி தனது மாடுகளை பராமரித்து புதியதும் சுத்தமானதுமான வெண்ணெயை தயார் செய்து கிராமத்துக்கு கொண்டு வருகிறார். இவ்வாறு இருவரும் தங்கள் வேலையை நன்றாக செய்து கிராம மக்களுக்கு உதவி செய்து வந்தார்கள். ஆனால் ஒரு நாள் ஒரு சிறிய சந்தேகம் ரொட்டி சுடுபவருக்கு தோன்றுகிறது. விவசாயி கொண்டு வந்த வெண்ணெய் எடையில் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது. அந்த எண்ணம் அவரை சற்று கவலைப்பட வைக்கிறது. இந்த செய்தி கிராமத்தில் மெதுவாக பரவுகிறது. கிராம மக்கள் அதை கேட்டு ஆச்சரியப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் அந்த விவசாயியை ஒரு நேர்மையான மனிதராகவே அறிவார்கள். அனைவரும் உண்மையை அறிய விரும்புகிறார்கள். அதனால் அவர்கள் அந்த விஷயத்தை கிராமத்தின் புத்திசாலியான நீதிபதியிடம் கொண்டு செல்கிறார்கள். நீதிபதி அவசரப்படாமல் அமைதியாக எல்லாவற்றையும் கவனிக்க முடிவு செய்கிறார். அடுத்த நாள் அவர் ரொட்டி சுடுபவர் வெண்ணெயை எப்படி எடைக்கிறார் என்று நிதானமாக கவனிக்கிறார். கவனமாக பார்த்தபோது ஒரு சிறிய விஷயம் அவருக்கு புரிகிறது. விவசாயி ரொட்டியை எடைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதனால் உண்மையான காரணம் வெளிச்சத்துக்கு வருகிறது. ரொட்டி சரியான எடையில் இல்லையெனில் வெண்ணெய் குறைவாக இருப்பது போல தோன்றும். இந்த உண்மையை அறிந்த ரொட்டி சுடுபவர் தனது தவறை அமைதியாக உணர்கிறார். அவர் மனதில் மாற்றம் கொண்டு இனிமேல் எப்போதும் சரியான முறையில் நடக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். அதன் பின்னர் அவர் மிகவும் கவனமாகவும் நேர்மையாகவும் தனது வேலையை செய்கிறார். விவசாயியும் மகிழ்ச்சியுடன் தனது பணியை தொடர்கிறார். கிராமம் மீண்டும் அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் நிறைகிறது. இந்த மென்மையான கதை நமக்கு ஒரு இனிய உண்மையை சொல்கிறது. நாம் பிறருக்கு கொடுப்பதையே திரும்ப பெறுகிறோம்.